எல்லாத்துக்குமே அவங்க அம்மா கையால் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி நம்ம பாட்டியெல்லாம் சமைப்பாங்க தெரியுமா? அந்த சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருக்கும். கூட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. நம்ம அந்த இடத்த விட்டு விலகி வரும்போது தான் அந்த இடத்தோட அருமை, அவங்களோட அருமை தெரியும்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. பட் அது வந்துட்டு ரியலிஸ்டிக்காக வந்துட்டு நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அப்பாயி வந்து இருந்திருந்தாங்க. அவங்க கூட தான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாள் இருந்தோம். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வீடு, எங்கள் அப்பாயி வீடு 2மே பக்கம் பக்கம் தான். எங்கள் அப்பாவோட அம்மா அவங்கள தான் வந்து நாங்கள் அப்பாயின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பக்கம் பக்கம் தான். காலையிலேருந்து பால், சாப்பாடு எல்லாமே அங்கே தான் சாப்பிடுவோம். அதுவும் பர்டிகுலராக அவங்க நைட்டு வந்து மண்சட்டியில் பருப்பு குழம்பு வச்சு சாப்பாடு வைப்பாங்க. எல்லோரும் லைனாக உட்காந்துக்குவோம். நான், என் தங்கச்சி, எங்கள் அப்பாரு, நான் எங்கள் அப்பாயி 5 பேர் வந்துட்டு 4 பேர் வந்துட்டு உட்காந்துக்குவோம். எங்கள் அப்பாயி தான் வந்து 3 பிளேட்டு வச்சு 3 பேத்துக்குமே வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாரு சாப்பாடை வச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றி அதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் வந்து எங்களை சாப்பிட சொல்லுவார். நான் வந்து